அதாவது பக்தி பாமாலையில் வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லை தெய்வீக பாடல்கள் ஒளிபரப்பாகும்னு. அதோட நம்ம ஒவ்வொரு வாரமும் சில விஷயங்கள் ஆன்மீக சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை வந்து தொடர்ந்து எல்லா வாரமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அந்த பாடலை கேட்டு ரசிக்கிறோம். அதே மாதிரி இந்த வாரமும் சில விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத சில பேர் யூகிச்சிருப்பீங்க. இன்றைக்கி ஆவணி அவிட்டத்தை பற்றி பேசியிருப்பாங்க, இல்லைன்னா வரலட்சுமி நோன்பை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு நிறைய எண்ணங்கள் கற்பனைகள் உங்களுக்குள்ளார வந்திருக்கும். அது வந்து அதுக்கு மாற்றமாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் யோசித்தேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. அதாவது வரலட்சுமி பூஜை அப்படிங்கிறது நேற்று எல்லாரும் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடியிருப்பீங்க. இன்றைக்கி ஆவணி அவிட்டத்தை கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஸோ இது சம்மந்தமாக நம்ம என்ன பேசலாம் அப்படின்னு நான் யோசித்தப்போ, தாயாருக்கு முக்கியத்துவம்குள்ள பெருமாள் கோயிலை பற்றி பேசினா என்ன அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. ஏன்னா மகாலட்சுமி தாயார் எப்படி உருவானார் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்க்கடல் கடைஞ்சப்போ வந்தாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ அதை பற்றியே நம்ம திருப்பி பேசாமல் தாயாருக்கு முக்கியத்துவம் உள்ள சில விஷயங்களை பற்றி பேசினா என்ன அப்படின்னு வந்த எண்ணத்தினால ஏற்பட்ட விஷயங்களை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, சென்ற வாரம் ஆடிப்புறத்தை முன்னிட்டு ஸ்ரீ ஆண்டாள் அவர்களோட சரித்திரத்தை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் எந்த அளவுக்கு ஆண்டாளுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி சில குறிப்பிட்ட வைணவ கோயில்களில் தான் தாயாருக்கு வந்து மிக முக்கியத்துவம் கொடுக்குற கோயில்கள் இருக்குது. அதில் ஒரு சில கோயிலில் மிகவும் சிறந்த கோயிலாக இருக்கிறது திருநாரையூர். திருநாரையூர் அப்படின்னா அவங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. இதுதாங்க நாச்சியார் கோவில். நாச்சியார் கோவிலோட பழமையான பெயர் தான் திருநாரையூர். இந்த நாச்சியார் கோவில் கும்பகோணம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த கோயிலில் ரொம்ப முக்கியத்துவம் யாருக்குன்னா நம்ம தாயாருக்கு தான். இது 108 வைணவ தலத்தில் ஒரு தலம். இந்த தலத்தில் இருக்கிற பெருமாள் சீனிவாச பெருமாள். இவர் நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்குறாரு. இவர் கூட சேர்ந்தபடியே திருமண கோலத்தோட தாயார் வாஞ்சுலவல்லி தாயார்னு அழைக்கப்படுறாங்க. இந்த தாயார் திருமண கோலத்தோட பெருமாளோட சேர்ந்து காட்சி கொடுக்குறாங்க. இது ஒரு அற்புதமான தலமும் கூட. ஏன்னா பெருமாளோட கோயிலில் தாயாரோட சேர்ந்து காட்சி கொடுக்கறது ஒரு சில கோயில்கள் தான். அந்த ஒரு சில கோயில்களில் திருநாரையூர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கோயில். இந்த கோயில் தாயாருக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கோயில்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, இங்கே செய்கிற சேவைகள் அனைத்துமே தாயாருக்கு தான் முதல்ல செய்கிறாங்க. அதன் பின்னர் தான் பெருமாளுக்கு செய்கிறாங்க. பெருமாளோட வலது பக்கத்தில் தாயார் மணக்கோலத்தில் நின்று காட்சி கொடுக்கறது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இந்த கோயிலோட நுழைவாயிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தாயார் மட்டும் இருக்கிறது மாதிரி தெரியுமா. அதுலேருந்தே தாயாருக்கு இங்கே எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறது அந்த கட்டட வேலையிலேயே சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் சன்னிதானத்துக்கு கிட்டக போய் பார்த்தா தான் பெருமாள் சேர்ந்து நிற்கிறது தெரியுமா. அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு சேவைகளும் ஒரு சாப்பாடு கொடுக்கறது, நைவேத்தியம் படைக்கிறது முதற்கொண்டுமே தாயாருக்கு முதல்ல பண்ணிட்டு தான் பெருமாளுக்கு பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற பெருமாளுக்கு திருநாரையூர் நின்ற நம்பி அப்படிங்கிற பேரும் இருக்குது. இது 108 வைணவ தலத்தில் ஒரு தலமாக இருக்கிறதுனால இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்திருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் சில சிறப்பம்சமாக நம்ம பார்க்கலாம்னா, இங்கே தாயாருக்குன்னு தனி சந்நிதி கிடையாது. தாயார் வாஞ்சுலவல்லி பெருமாளோடு சேர்ந்து காட்சி கொடுக்குற அந்த சந்நிதி தான் இருக்குது. மேலும் இந்த கோயில் எப்படி உருவானது அப்படின்னா, ஒரு ரிஷி மகாலட்சுமி தாயாரை நோக்கி, மகாலட்சுமி தாயாரே தனக்கு மகளாக பிறக்கணும், அவங்கள வந்து அவர் வளர்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாராம். எப்படி ஸ்ரீ ஆண்டாள் துளசி வனத்தில் பிறந்தாங்களோ அதே மாதிரி வாஞ்சுலவல்லி தாயார் அந்த ரிஷியை சந்தோஷப்படுத்துறதுக்காக வாஞ்சுல மரத்துக்கு அடியில் அவங்க குழந்தையாக பிறந்திருந்திருக்காங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து அந்த ரிஷி வளர்த்து அந்த பெருமாளுக்கே, அங்கே குடிகொண்ட பெருமாளுக்கே திருமணம் செய்து வச்சாராம். அதை குறிக்கிற வகையில் தான் வாஞ்சுலவல்லி தாயார் பெருமாளோட திருமண கோலத்தில் காட்சி கொடுக்குறதா இந்த தல வரலாறு சொல்லுது.
மேலும் இந்த கோயிலை கட்டினது யார் அப்படின்னா ஒரு சோழ மன்னன், கோச்சங்கன் அப்படிங்கிற சோழ மன்னன் தான் இந்த கோயிலை கட்டியிருக்கிறாரு. இந்த கோச்சங்கனன் சைவ மதத்தை பின்பற்றினவர். 70 கோயில்கள் சைவ கோயில்களாகவே கட்டியிருக்கிறாரு. அவருக்கு வைணவத்தில் ஈடுபட்டு 71வது கோயிலாக தான் இந்த திருநாரையூர் கோயில், நாச்சியார் கோயிலை கட்டியிருக்கிறார். அதனால் அந்த கோயிலோட அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு வைணவ கோயிலோட அமைப்போடு இருக்காது, சைவ கோயிலோட அமைப்போடு தான் இருக்குமா. மேலும் இந்த திருநாரையூர் நாச்சியார் கோயிலை பற்றி சொல்லணுன்னா ஒரு முக்கியமான சிறப்பம்சம் இந்த கோயிலில் இருக்குது. அது என்னன்னா 108 திவ்ய தேசத்தில் இருக்கிற பெருமாளோட விக்கிரகங்கள் இந்த கோயிலை சுற்றி இருக்குது. இது எப்படி ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு ஏழை பிராமணன் திருநாரையூர் என்ற நம்பிக்கிட்ட முறையிட்டிருக்கிறாரு. என்ன முறையிட்டிருக்கிறாருன்னா, அவர் 108 திவ்ய தேசத்தையும் தரிசனம் பண்ணணும், அதில் இருக்கிற பெருமாளோட அம்சங்களை பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் சொல்லி அந்த திருநாரையூர் என்ற நம்பிக்கிட்ட முறையிட்டிருக்கிறாரு. அந்த முறையை ஏற்றுக்கிட்ட பெருமாள் அவரோட வயசு முதிர்ந்த காரணத்தினால அவரால் 108 திவ்ய தேசத்தை பார்க்க முடியாதுன்னு அவர் ஏங்குறதுனால அந்த ஏக்கத்தை போக்கணும்னு ஆசைப்பட்டாராம். அந்த ஏக்கத்தை போக்குறதுக்காகவே அங்கே 108 திவ்ய தேசத்துலேயும் என்ன அம்சத்தில் இருப்பாரோ அந்த மாதிரியே ஏழை பிராமணனுக்கு காட்சி கொடுத்தாராம். அது மூலமாக ஏற்பட்டது தான் இந்த 108 திவ்ய தேச பெருமாளோட விக்கிரமும் இந்த கோயிலில் இருக்குது அப்படின்னு இந்த தலத்தில் சொல்கிறாங்க. இது எந்த கோயில்லையுமே நீங்கள் பார்க்க முடியாத ஒரு அற்புதமான யுனிக்கான அம்சமாக சொல்லணுன்னா இந்த விஷயத்த சொல்லலாம். மேலும் எவ்வளவோ காலம் மாறிடுச்சு, களி முத்தி போச்சு, என்னென்னமோ கேட்குறோம், என்னென்னமோ நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லி புலம்புறோம். ஆனால் கடவுளோட அற்புதம் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லாமல் நடக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த நாச்சியார் கோவிலில் இருக்கிற ஒரு சம்பவம் முழு எடுத்துக்காட்டாக இருக்குது. எப்படின்னா, இந்த நாச்சியார் கோவிலில் கருடாழ்வார் இருக்கிறாரு. எப்படி வாஞ்சலவள்ளி தாயாருக்கு முக்கியம் அதிகமோ அதே மாதிரி இங்கே உள்ள கருடாழ்வருக்கும் முக்கியத்துவம் அதிகமாக இருக்குது. இங்கே உள்ள கருடாழ்வரை அந்த சிற்பி செதுக்கும் பொழுது திடீர்னு கருடன், அந்த கல்லாக இருந்த கருடன் அப்படியே மேலே பறக்க ஆரம்பிச்சாராமா. உடனே அந்த சிற்பி கல்லை தூக்கி கருடன் மேலே போட்டு கீழே இறங்குற மாதிரி சொன்னாராம். அந்த கல் கருடனோட மூக்கில் பட்டு உடனே கருடன் அந்த சிற்பி வடித்த இடத்துலையே இறங்கி நின்னாராம். இன்னமும் அந்த காட்சிக்கு இந்த மாதிரி விளக்கம் கொடுக்குறாங்க அந்த கோயிலில். அந்த கருடாழ்வரோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கருடாழ்வரை சந்நிதியிலேருந்து வெளியில் தூக்கிட்டு வர்றதுக்கு 4 பேர் முதல்ல தூக்குவாங்களாம். அதுக்கப்புறம் அடுத்த பிரகாரத்துக்குள்ளார வரும்பொழுது 8 பேர் தூக்குற மாதிரி கருடாழ்வார் கனமாயிடுவாராம். அதுக்கப்புறம் வெளியில் தூக்கிட்டு வர 8 பேர் இருந்தவங்க 16 பேர், 32 பேருன்னு கடைசியில் அந்த கோயிலை விட்டு வெளில வரும்போது 128 பேர் தூக்குற அளவுக்கு கனம் அதிகமாயிடுமா. இது ஒரு அற்புதமான அதிசயம் இன்னமும் நாச்சியார் கோயிலில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கருடாழ்வார் வீதி உலா தான் ரொம்ப விசேஷமான வீதி உலா. மறுபடி அந்த கருடாழ்வாரை கோயிலுக்குள்ளார தூக்கிட்டு போகும்போது மறுபடி அதே மாதிரி வெயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியில் அவரை சன்னிதானத்தில் வைக்கும்போது 4 பேர் உதவி மட்டுமே இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா. இது இன்னமும் காலம் மாறாத ஒரு அற்புதமான உண்மையாக விளங்கிட்டு இருக்கு. இதை பார்க்கணும், வீதி உலாவை பார்க்கணும், கருடாழ்வார் வீதி உலா பார்க்கணுன்னா இதுக்கு மார்கழி மாதத்தில், பங்குனி மாதத்தில் போனீங்கன்னா அந்த வீதி உலா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது. மேலும் நம்ம 108 திவ்ய தேசத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன். இதில் ஒரு அற்புதமான விஷயம், கருடாழ்வாரோட வீதி உலாவையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த திருநாரையூரோட பெருமை என்ன அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, கிருஷ்ண நாராயண கஷேத்திரம் அப்படிங்கிறதோட தொடக்கமே இந்த நாச்சியார் கோவில் தாங்க. அப்போது எவ்வளவு பிரசித்த பெற்ற நாச்சியார் கோயிலுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அவசியம் கும்பகோணம் போனீங்கன்னா நாச்சியார் கோயிலுக்கு போங்க. அங்கே வாஞ்சலவள்ளி தாயாரோடு நிற்கிற பெருமாளை தரிசனம் கண்டு சந்தோஷப்படுங்க. இப்போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூரில் எப்படி திருநாரையூருக்கு நாச்சியார் கோவில்னு பேர் இருக்கிறோ அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் ஒரு பேர் இருக்குது. அந்த பெயர் என்ன?
அதாவது திருநாரையூருக்கு நாச்சியார் கோவில் அப்படிங்கிற பெயர் இருக்கிற மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் ஒரு பெயர் இருக்குது. அந்த பெயர் என்ன? உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்ல வேண்டிய எண் 185577282278 அப்படிங்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். Again, the number is 1855-772-8278. மேலும் நேயர்களுக்காக அடுத்த பக்தி பாமாலையில் வரும் ஒரு மிக அற்புதமான துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இவங்களை போற்றி பால் தரும் பசுவில் என்ற வரியில் ஆரம்பிக்கும் பாடலை கேட்போம். पद्मप्रिये पद्मिनी पद्महस्ते पद्मालये पद्मदलायताक्षी विश्वप्रिये विष्णुमनोनुकूले त्वत्पादपद्मं मयि सन्निधत्स्व.
ஹலோ கலைத்தன்றல் வணக்கம். रमेश एंड शांति वणकम. வணக்கம்மா. வணக்கம் பிரபாஜி. नमस्ते. वेरी नाइस भजन प्रोग्राम. தேங்க்யூ ஆண்டி. தேங்க்யூ ஆண்டி. हैप्पी राखी. ஹாப்பி ரக்ஷாபந்தன். ரக்ஷாபந்தன் டு யூ. Thank you. Thank you. And the Lakshmi Saraswati songs also very nice. Oh, thank you. God bless you. Thank you. Thank you. மார்பில் வில்வதளத்தில் பத்தினி நெற்றி வகிட்டில் சாமந்திப் பூவில் வாழ்ந்திடும் தேவி தனலக்ஷ்மி தாயே வருக, தனலக்ஷ்மி தாயே வருக, தனலக்ஷ்மி தாயே வருக, தனலக்ஷ்மி தாயே வருக. என்ன நேயர்களே, பக்தி மாலை மிகவும் அன்புடன் ரசிச்சிருப்பீங்க. அதாவது நம்ம நாச்சியார் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நாச்சியார் கோவிலில் இருக்கிற திருநாரையன் என்ற நம்பிங்கிற சீனிவாச பெருமாள் தான் திருமங்கை ஆழ்வாருக்கு பஞ்ச சம்ஸ்காரத்தை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதாவது திருமங்கை ஆழ்வார் பெருமாள்டேந்தே நேரடியாக பஞ்ச சம்ஸ்கார உபதேசத்தை பெற்ற இடம் இந்த திருநாரையூர் நாச்சியார் கோயில். இவர் இந்த கோயிலை பற்றி 100 பாசுரம் பாடியிருக்கிறாரு. இது முக்கியமான விஷயமா இருந்ததுனால உங்ககிட்ட சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்டோம். மேலும் நான் கேட்ட கேள்வி, திருநாரையூருக்கு எப்படி நாச்சியார் கோவில்னு பேர் வந்ததோ அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் ஒரு பேர் இருக்குது. அந்த பெயர் என்ன அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு கேட்ட கேள்வி.